ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா எடுக்கிறோங்க. என்னென்னா 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா தான். ஓகேங்களா, மேலு ஃபீமேல் 65 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா OHMன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வால்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் மாதிரியே இருக்கும். நல்லா வால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூனுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் என்னென்னா வால் மட்டும் உங்களுக்கு அந்த நீட்டமாக இருக்கும். ஃபுல் மூனுக்கு வந்து அந்த வால் வந்து விரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து OHMன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீட்டா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க, நான் செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்பீங்க. செலெக்ஷன் இல்லைங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா 2 பீஸ் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ கலரேஷன் பாருங்கள். நீங்கள் உதாரணத்துக்கு ப்ரோ இப்போ எனக்கு ஒரு 5 பீஸ் தேவை ப்ரோ, 5 பீஸ் எப்படி ப்ரோ எடுத்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் பேட்டர்ன்ஸ் அப்பப்போ நிறையா கலர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸே உங்களுக்கு 65 ரூபா. அதுக்கப்புறம் ஃபீமேல் காமிக்க முன்னாடி இன்னொன்று காமிச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து டிராஃப்ட் கௌரான்னு சொல்லுவோம். பிளான்டட் டேங்க்கில் விட்றோம். இதுவுமே நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இது பிளான்டட் டேங்க்கில் விட்றதுக்கோசரம் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சின்னதான ரொம்ப சின்னதாக இருக்காது. அந்த எப்படி சொல்கிறது, இந்த மாலி சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், பிளான்டட் டேங்க் ஓசரம் எடுத்துருக்கோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக. பேரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பேரே வந்து 60 ரூபா தான். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக டிராஃப்ட்லாம் ரொம்ப கொஞ்சம் விலை அதிகம் தான். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்டட் டேங்க் கோசரம் மெயினாக எடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் பிளான்டட் டேங்க் செட் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மீன் கொடுக்குறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அவங்களுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரி டிராஃப்ட்டுக்கு வர கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் பிளான்டட் டேங்கில் போட்டால் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ கலர் நான் சொல்லணுன்ட்டு இல்லை. ஸோ உங்களுக்கு கலர் பேட்டர்ன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ 2 பீஸ் 60 ரூபாங்கிறது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்சியலாக பேர் 120 130 ரூபாய்க்குலாம் போயிட்டு இருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா பிளான்டட் டேங்க் கோசரம் மட்டும்தான் எடுத்துருக்கோம். பிளான்டட் டேங்கில் நார்மல் டேங்கில் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா பீட்டாஸ் ஃபீமேல் எது ப்ரோ கொடுக்குறீங்க? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ எனக்கு இன்னொரு சின்ன பார்சல் ஒன்று வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பீட்டா தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 பேர் போக மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் இந்த மாதிரி கலர் பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பீஸுங்க. ஓகேங்களா, ஸோ இல்லை ப்ரோ கொஞ்சம் எக்லோடடாக இதிலேயே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ளைன் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது யாரும் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா, வேணும்னா சொல்லுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஃபீமேல் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளைன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேரே 25 ரூபாய்க்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ப்ளைன் இந்த ப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா பேரே 25 ரூபா தாங்க. என்ன ரீசன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிலாம் வளர்க்குறீங்க இல்லை ஃபீடிங்கு அது மாதிரி கழிச்சு விட்ருவோம் நாங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுத்து கழிச்சு விடுவோம். ஸோ அந்த மாதிரி பீட்டா தான் இந்த பீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூனுக்கு ஃபீமேலாக இந்த மாதிரி சைஸில் வருங்க. ஓகேங்களா, ஃபுல் மூன் ஃபீமேலுக்கு இந்த சைஸு. ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள் ஃபுல் மூன் ஃபீமேலு. ஸோ ஃபீமேலுக்கு இந்த மாதிரி இதில் வரும். கலர் பேட்டர்ன் நிறைய வரும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நான் சின்னதாக ஒரு இது பண்ணணுன்றது தான் இந்த இதையும் கையோட காமிச்சிட்டேன். இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா வருங்க. 2 மீன் எடுத்திங்கன்னா 25 ரூபா. 2 மீன் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கடைசி இதனால 25 ரூபா. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரேஷன் இருக்க பீட்டாஸு எல்லாமே ஒரு பீஸ். இது நீங்கள் ஒரு பேரை எடுத்திங்கன்னா 65 ரூபா சொல்லியிருக்குன்னா ஒரு பேர் ஒரு மெயில் ஒரு ஃபீமேல். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துன்னா ப்ரோ எனக்கு ரெடி டு ப்ரீடிங் சைஸ்லேயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இதுங்க. ஓகேங்களா, க்ரௌண்ட் டெயிலாக OHMனே தெரில. ஸோ க்ரௌண்ட் டெயிலுக்கு OHM போட்ட கிராஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரா எடுத்திங்கன்னா 85 ரூபா வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் சைஸுங்க. ஓகேங்களா, ஸோ க்ரௌண்ட் டெயிலுக்கும் OHMக்கும் போட்ட பீஸு. ஓகேங்களா, எல்லாமே பார்க்க க்ரௌண்ட் டெயில் மாதிரியே இருக்கும், OHM மாதிரியே இருக்கும். பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 85 ரூபா. பேராவே மேல் ஃபீமேலாக முடிஞ்சாலும் தர பார்க்குறேன். ஓகேங்களா, மேல் ஃபீமேல்லாம் இதோட பேராகவே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதாக பண்ணி தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் டெயில் கிராஸ் அப்படின்பாங்க. டெல்டா பீட்டா நாங்களும் டெல்டா பீட்டான்னு சொல்லுவோம். OHM சொல்ல மாட்டேன், இது டெல்டா பீட்டான்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் அதாவது மெயில் ஃபீமேல் 2 சேர்த்தியும் உங்களுக்கு 85 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பேட்டர்ன் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மீடியம் ரேஞ்சிலேருந்து வளர்த்தும் போது உங்களுக்கு நல்லா கலரேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வேல்டேஜ் ஜீப்ரா வந்து பேர் வந்து உங்களுக்கு 75 ரூபா வரும். பை 3 கெட் 1 ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கப்பி. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே கப்பி எல்லாமே வாங்கிட்டீங்க. சுத்தமாக ஃபிஷ்ஷு ஸ்டாக்கே இல்லை. பட் இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் எஞ்சி இருக்க ஃபிஷ் வச்சு இன்றைக்கி ஒரு காம்போ போடலாம். ஒரு 10 பேர்த்துக்கு மினிமம் கொடுக்கலாம். வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இவ்வளோ தான் ஃபிஷ்ஷே இருக்குது. மொத்தம் கப்பியே அப்டேட்டே அவ்வளோதான். தம்பாயிரம் 2 பேர் தான் இருக்குது. ஸோ மற்றபடி கோப்ரா தான் இருக்குது. கோப்ரா வேணால் நல்லா கோப்ரா தான். இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் மட்டும் கோப்ரா முடிஞ்சால் இந்த கோப்ரா போட்டு விட பார்க்குறேன். நேற்றுக்கு ஆர்டர் பண்ணிங்களா பாக்ஸை பிரிச்சுட்டு சொல்லுங்கள். எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். நேற்றுக்கு அவசரப்பட்டு அந்த பெண்டுன்னு சொல்லி போட்டேன். கம்மியாக தான் இன்றைக்கி பெண்டு இருந்துச்சு.
ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஷார்ட் டெய்லு. ஸோ ஷார்ட் டெயில் நான் எடுத்திருக்கேன், பட் என்னென்னா என்னோட பர்பஸ்க்கோசரம் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ப்ரீடிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் ஷார்ட் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்பஸ்க்கோசரம் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆஃப் பிளாக் கப்பி விட்ருக்கேன். ஸோ ஆஃப் பிளாக் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் அதை பார்க்கவே இல்லை ஆஃப் பிளாக் கப்பி, அதனால தான் மேக்ஸிமம் காட்ட மாட்டேன் ஆஃப் பிளாக்கை. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ள சிம்ஸ் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கூட பர்சனலாக ஒரு வீடியோ கூட போட்டுப்பேன். ரொம்ப 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 ப்ரீடிங் செம்மையாக ஆகுதுங்க. நான் எதிர்பார்க்காத ஒன்று சிம்ஸ். ஆனால் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான், பட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எனக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு தெரியல. ஆனால் செம்ம க்ரோத்துங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே குட்டியாக தான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டு குட்டியாக எடுத்துடலாம். பாருங்கள் இதில் எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 குட்டிங்க. குட்டி நிறையா குட்டி. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த இங்கே பார்த்தா குட்டியாக இருக்குது, இங்கே பார்த்தா குட்டியாக தான் இருக்குது, இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் குட்டி தான். அதே சமயம் இந்த ஸ்னெயில் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துன்னா ப்ரோ ஸ்னெயில் வருது ப்ரோ, ஸ்னெயிலை இது பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ, ஸ்னெயிலால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை வருது. ஸ்னெயில் வந்தால் விட்டுருங்க. அது என்னென்னா அதுக்குன்னு ரொம்ப வர விடாதீங்க. கொஞ்சம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். சும்மா தான் இப்படி எடுத்தீங்களா, சும்மா பார்க்குறீங்களா, சும்மா எடுத்து கீழே போட்டுருங்க. அதுக்கு நான் கொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துன்னா நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பர்சனலாகவே வந்துன்னா பூண்டெல்லாம் போட்டார். பூண்டு போட்டால் என்னன்னா தண்ணி கெட்டு போய் அது கடைசியில் மீனை கொண்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. என்னென்னா அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது யாராலையும் முடியாது. இப்போ பாசம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசம், நீங்கள் வெளிச்சம் வந்தாலே பாசம் வரும். இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன் கெமிக்கல் அதெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. மீனுக்கு தான் கெடுதல். ஸோ முடிஞ்சளவுக்கு அதோட போக்கிலே விட்டு வளர்த்துங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டைல் வரதுனால பிரச்சனையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வர விட்றாதீங்க. ஏன்னா பிளான்ஸ்லாம் கொஞ்சம் கடிச்சு கொதறிடும். மீடியமாக வரும்போது அப்படி இல்லாட்டி ஸ்டார்டிங் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். என்னென்னா இதில் இருக்க பெரிய ஸ்னெயில் மாதிரி எதாவது நீந்திட்டு இருக்கும், அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருங்க. அதை மட்டுமாச்சும் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் பெரிய ஸ்னெயில்னால மீனுக்கு வந்து பாதிப்பா அப்படிலாம் இது கேட்டிங்கன்னா அதெல்லாம் இது இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ எனக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது வேணுனாலும் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த 10-11 மணிக்கு மேலே எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஏன்னா நைட்டு பார்சல் டிஸ்பேச் பண்ணிட்டு நம்ம என்ன நைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணி பக்கம் ஆயிரும். ஸோ அப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் பார்க்குறது தான் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் யாருக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 11:30 மணி 11 மணிக்கு மேலே வந்துன்னா எல்லோரும் கம்ப்ளீட் ரிப்ளை போயிடும். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.